ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செட்டிநாட்டு சாம்பார் தூள் தயார் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ நீட்டு மிளகாய், 500 மல்லி, தனியா அதை குப்பை நீக்கி வச்சுக்கணும். மிளகாயை குப்பை நீக்கி வச்சுக்கணும். 200 துவரம்பருப்பு, 200 ரா ரைஸு, 25 மிளகு, 25 வெந்தயம், 50 சின்ன சீரகம், 50 பெருஞ்சீரகம். இப்போ மிளகாயை சும்மா குப்பை நீக்கி வச்சுக்கினா போதும். தனியாவை சூடு வார வரைக்கும் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். சும்மா சட்டியில் சிம்மில் வச்சு நல்லா வெதுக்கணும். வெதுப்பி பேப்பரில் ஒட்டி வச்சுக்கணும். தனியாக துவரம் பருப்பை பவன் நிறத்தில் வெதுப்பி கொட்டணும். அதே மாதிரி எதுக்கும் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். பச்சரிசியை பவன் நிறத்தில் வெதுப்பி இதோட பேப்பரில் போடணும் வெதுப்பி. அதுக்கப்புறம் மிளகு, பெருஞ்சீரகம், சிறுச்சீரகம், வெந்தயம் நாளையும் சேர்த்து வெதுப்பலாம். வெதுப்பி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சூடு வர்றது வெதுப்பினா போதும். ரொம்ப வெதுப்ப வேண்டாம். சிம்மில் வச்சு வெதுப்பினாலே போதும். கையில் வைக்கக்கூடாது. வெதுப்பி கொட்டிடணும். ஆற வச்சு மிஷினில் அரைச்சிக்கின்னு வந்து சலிச்சு கொட்டி வச்சுட்டா 6 மாதம் வரைக்கும் சாம்பார் தூள் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.